ஹலோ. வணக்கம். மினிஸ்டரா பேசுறீங்க? நான் லண்டன்ல இருந்து குருபரன் ஜிடிபிசி எஃப்எம்ல இருந்து காய்க்கிறேன். சொல்லுங்க. என்னென்றால் இன்றைக்கு இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்தது. அப்ப அது தொடர்பாக உங்கள்கிட்ட சில விடயங்கள் கேட்கலாம் என்றுதான் நடத்தினாங்க. இப்ப GDBC.FM சேட்டலைட்ல ஐரோப்பா முழுக்களும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்குது. அதே நேரம் இணையத்திலையும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்குது. இன்றைக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நீங்கள் என்ன முக்கியமான விடயங்கள் பேசியிருக்கிறீர்கள்? இன்னைக்கு நாங்கள் அதாவது இந்த பார்லமெண்ட் கூடியதில் பிற்பாடு முதற்கட்டமாக இந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி கூட்டத்தை முதன்முதலாக இன்று நடத்தினோம். அதாவது கூடுதலாக கடந்த காலத்தில் நடந்த அபிவிருத்தி சம்பந்தமாகவும் எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற அபிவிருத்தி சம்பந்தமாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற அபிவிருத்தியை பற்றியும் கூடுதலாக நாங்கள் ஆராய்ந்தோம். இது சிறப்பம்சமாக இந்த அமைச்சர் மற்றும் தொண்டமான் மற்றும் பொதுச்சேவைகள் அமைச்சர் பீலிக்ஸ் பேரா உட்பட கலந்து கொண்டார்கள். இது ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டமாக அமைந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்கே பாடிய பிரச்சனைகள் இல்லை. நாங்கள் இந்த ஆராய்ந்தோம். அதாவது சில கிராமங்களில் எல்லப்புறையிலே அமைந்திருக்கின்ற சில கிராமங்களுக்கு மாத்திரம்தான் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவற்றை கொண்டு வருவதற்கு ஒழுங்கு இருக்கும். அது மாத்திரமல்ல இந்த நிலத்திற்குள்ளாக முதல் ஒதுக்கப்பட்ட வீடுகள் 240 வீடுகளை அந்த இலத்தை அடிச்சு நெய்வகோட்டம் போன்ற கிராமங்களுக்கு கட்டி கொடுப்பதற்கு இன்று அனுமதி கொடுத்திருக்கின்றோம். அதே கொண்டு அமைச்சர், அதாவது நீங்கள் ஏற்கனவே நாங்கள் அந்த உங்களுடைய செய்திகளை எங்களுடைய ரிப்போர்ட்டர் ஊடாக பெற்றுக்கொண்டோம். ஆனால் நீங்கள் மீள் குடியேற்ற பிரதி அமைச்சர் என்ற வகையில் தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றது. கிழக்கிலே தாண்டாமலை பிரதேசத்திலே அல்லது குடும்பமலை பிரதேசத்திலே, அதேபோல் வாகரை பகுதிகளிலே மீன் பிடிக்கின்ற சில பகுதிகளிலே குடியேற்றங்கள், அதாவது சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றுகிறார்கள். அவ்வாறு கெவிலியாமடு பிரதேசத்தில், பட்டிப்பளை பிரதேசத்தில் உள்ள கெவிலியாமடுவில் அவ்வாறு திட்டமிட்ட குடியேற்றம் இடம்பெறுவதாக தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தி வருவது பத்திரிகைகள்ல ஊடகங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நீங்களும் பல முறை பல ஊடகங்களுக்கு பதில்களை வழங்கி இருக்கிறீர்கள். இது குறித்து, அதாவது ஏற்கனவே நீங்கள் 240 வீடுகளுக்கு இன்று அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள். அது ஒரு நல்ல விடயம். அதேபோல் ஏற்கனவே கல்லடி பாலத்தை மிக விரைவாக துரிதமாக கட்டுவதற்கான நடவடிக்கைகளை கூட எடுத்திருப்பதாக அறிகின்றோம். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மீள்குடியேற்றம் அதாவது மீள்குடியேறிய மக்கள் நெல் விலை தொடர்பாக பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். அதாவது 2400 2300 ரூபாய் விற்ற நெல் இப்பொழுது 1200 1300 ரூபாய்க்கு கேட்கிறார்கள். எனவே வறுமைப்பட்ட மக்கள் அந்த நெற்களை களஞ்சியப்படுத்த முடியாமல் வண்டுகள் அரிக்கிற நிலைமையில் அல்லது யானை வந்து அந்த நெல்லை அடித்துக் கொண்டு போகின்ற நிலைமைகளில் எல்லாம் மிக கஷ்டப்படுகிறார்கள். எனவே நீங்கள் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்ற வகையிலும் அதாவது அரசாங்கத்திலே ஒரு முக்கிய அமைச்சராக ஒரு செல்வாக்குள்ளவர் என்று எல்லோராலும் கருதப்படுகின்ற இவராக இருக்கின்ற நிலையிலே இதுகள் குறித்து நீங்கள் அரசாங்கத்தோடு எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீர்கள்? ஆமாம், உங்களுடைய முதலாவது பள்ளிக்கான பகுதி, அதாவது இந்த முதல் குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்றங்கள் நடப்பதாக நீங்கள் கேட்டிருந்தீர்கள். உண்மையிலேயே திட்டமிட்ட அடிப்படையில் எங்கும் குடியேற்றங்கள் நடக்கவில்லை என்றால் நீங்கள் கவுளியாமட பிரதேசத்தை கேட்டிருந்தீர்கள். நான் 2 நாட்களுக்கு முன்பு கவுளியாமட பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு நாங்கள் இடங்களில் தமிழ் மக்களை அங்கு அனுப்பியிருக்கின்றோம். அதே வேளையில் அங்கு 30 வருடங்களுக்கு முன்பு சிங்கள மக்களும் இருந்தாங்க. அதாவது 115 தமிழ் குடும்பங்களும் 62 சிங்கள குடும்பங்களும் தற்பொழுது அங்கு இருக்கின்றது. அவர்கள் இருந்ததற்கான ஆதாரங்களும் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் மூணு குடியேற்றம் செய்கின்ற பொழுது ஒன்றை கவனத்தில் எடுக்கின்றோம். என்னவென்றால் அது வடக்காக இருந்தாலும் கிழக்கு மாநிலம் இருந்தாலும் வடக்கு கிழக்கிலே யுத்த காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள், அது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு காணி உறுதிகள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் வந்து குடியேறுவார்கள். அதே வேளையில் மேலதிகமான அவர்கள் குடும்பங்களை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் காணி கொடுப்பதற்கு மறத்திருக்கின்றோம். உதாரணமாக பாசிக்குடாவிலே, கல்குடாவிலே, மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடாவிலே சிங்கள மக்கள் இருந்தார்கள். அவர்கள் அங்கு சென்றவர்கள் தற்போது இடம்பெயர்ந்து சென்றதில் பிற்பாக அவர்களின் குடும்பங்கள் பெருகி இருக்கின்றது. அதாவது மகன் திருமணம் முடிந்து குடும்பங்கள் பெருகின்றது. அதற்கெல்லாம் அவர்கள் காணி கேட்டார்கள். நாங்கள் மறுத்து விட்டோம், அதுக்கெல்லாம் தர மாட்டோம். நீங்கள் அந்த காலத்தில் இருந்தவர்கள் மாத்திரம் உறுதியை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு ஒரு சிறந்த முறையில் ஒரு காணி கச்சேரியை வைத்து அதனூடாக நீங்கள் குடியேற்றம் செய்யலாம் என்று கேட்டிருக்கிறோம். இதே போன்றுதான் ஜாழ் நகரிலும் ஒரு பிரச்சனை வந்தது. முஸ்லீம் வட்டாரத்திலே
இடம்பெயர்கின்ற முஸ்லிம் மக்கள் தற்பொழுது கூடுதலான இல்லத்தை கேட்டார்கள். நாங்கள் சுத்தமாக மறுத்திருக்கின்றோம், அது தர முடியாது. என்றால் அங்கு பாரம்பரியமா இருந்த முஸ்லிம் வீடுகள் மாற்றம்தான் அந்த இடங்கள். அதாவது இரண்டாவது கேள்விக்கான பதில், அதாவது இந்த நெல் கலைஞர்களை பற்றி கூறியிருந்தீர்கள். உண்மையிலே அது நடந்தது என்னவென்றால், நீர் குடியேற்றங்கள் நடந்ததன் பிற்பாடு அதாவது தரிசு நிலங்களாக இருந்த காணிகளை தற்போது மக்கள் முற்றுமுழுதாக நிச்சயத்தாக ஈடுபடுத்தியிருந்தார்கள். உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2007ஆம் ஆண்டு 12,000 ஹெக்டேர் தரப்பை தான் மக்கள் பயிரிட்டார்கள். அது அடுத்த வருடம் 2 மடங்காக உயர்த்தது. தற்பொழுது 60,000 ஹெக்டேர் நிலப்பரத்தில் நெல் விதைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு தாக்கம் ஒன்று எல்லா இடமும் ஏற்பட்டிருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் வந்திருக்கின்றது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்திருக்கின்றது. இதே அரசாங்கத்திலும் பாரிய அரசாங்கத்தில் உள்ள இந்த பரிமாற்றத்தின் போட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த அவர்களின் களஞ்சிய சாதிகளும் முற்றுமுள்ளாக நுழைந்திருக்கின்றது. நுழைந்திருக்கின்றது. அரசாங்கத்தாலும் வாங்குவதற்கு முடியாமல் இருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் எங்களுடைய பார்லமெண்ட் குழு கூட்டத்தில் ஜனாதிபதியுடன் மிகவும் தெளிவாக நாங்கள் உரையாடினோம். இதனால் இந்த நெல்லின் விலை குறைவடைந்திருக்கின்றது. இதனால் உண்மையிலே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அதாவது இறக்குமதி செய்யப்படுகின்ற நெல்லை நிறுத்தி இந்த மக்களுடைய நெல்லை விற்பனை செய்வதற்கான ஒழுங்குகளை ஏன் செய்ய முடியாது இருக்கின்றது? ஏன்னால் பெரும் வர்த்தகர்கள் இந்தியாவிலிருந்தும் ஏனைய பகுதிகளில் இருந்தும் நெல்லை பெருமளவு, இப்பொழுதும் நான் இன்று கொழும்பிலே விசாரித்தேன், பெருமளவான நெல் அரிசி எல்லாம் இறக்குமதி செய்யப்படுகின்றது. அப்ப இவ்வளவு நெற்கள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல் தேங்கி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமாவ பண்டாரநாயக்காவுடைய காலத்திலே இலங்கை மக்களுடைய விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக வெளிநாட்டு இறக்குமதிகளை தடை செய்திருந்தார்கள். ஏன் அப்படியான ஒரு நிலையை இருந்தால், கிழக்கிலே மீள்குடியேறின மக்கள் வறுமையிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்கு அரசாங்கத்திடமும் பண நெருக்கடி இருக்கின்றது. எனவே அவர்கள் தங்களுடைய உற்பத்திகளையே விற்பனை செய்து வாழுகின்ற ஒரு நிலைமையில் ஏன் அரசாங்கம் திடீரென முயற்சிக்க முடியாமல் இருக்கின்றது? ஆமா, உங்களுடைய கருத்து சரியான கருத்து. ஏனென்றால் தற்பொழுது அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது எந்தவித அரிசி இறக்குமதியை நிறுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்த வந்த பொழுது பெரும்பாலான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. ஏனென்றால் அந்த தேவையை பூர்த்தியாக்குவது. ஆனால் தற்பொழுது அந்த அண்ணனாக நடந்த கூட்டத்தில், கடந்த 2 வாரங்கள் குழு கூட்டத்தில் ஜனாதிபதி முடிவெடுத்திருக்கின்றார் எதுவித அரிசியும் இறக்குமதி செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றார். என்றால் இங்கு பாரிய அளவு எங்களுக்கு போதிய அளவாக உற்பத்தி இருக்கின்றது. இந்த காரணத்தினால் அதை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இது